வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு. அவர் வந்து நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு. நிறைய நடிகர்களை வந்து ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்குது. அதாவது அவர் சொல்கிற நடிகர்கள்லாம் வந்து சாதாரணமாக வரல சார். சிவகுமாரோட தவப்புதல்வன் வந்து சூர்யா. அவர் ஸ்டார்டிங்கில் நடிக்க வந்தப்போ வந்து எல்லாருமே ஏளனம் பண்ணாங்க. சரியாக நடிப்பு வரல, சரியாக டான்ஸ் ஆட தெரியல, சரியாக வந்து முகபாவனி தெரியல. அவர் வந்து நந்தாங்கிற ஒரு படத்தில் பாலா மூலிமா வந்து அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து மகா நடிகன் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து ஏதாவது தமிழ் சினிமாலேயே வந்து தன்னை வருத்திட்டு நடிக்கிறதுல வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட்டு கமலஹாசன் சார், விக்ரம் சார், அப்புறம் சூர்யா சார். அதில் வந்து சூர்யா சார் தன்னை வருத்தி நடிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவரை வந்து இவர் வந்து வந்து சொல்கிறாருன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சார்? அவர் வந்து அந்த கஜினி படத்தில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது இப்போ டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிற அந்த படம் வர்றப்போ ஃபுல் ஸ்டேஜ் டான்ஸர். அந்த ஒரு சீன் தான் அந்த அந்த வாட்டர்மெலன் பண்ணிட்டு இப்படின்னு போகும்பார். அந்த ஒரு சீனே ஹைலைட்டாக இருக்கும். அது பாட்டுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட். அந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் கையில் கொசா பழத்தை வச்சுக்கிட்டு போய் அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு சார்.